இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பகுபத உறுப்புகளில் இருக்கக்கூடிய எழுத்து பேர். பகுபத உறுப்புகளோட கவுண்டிங் எத்தனைன்னு கேட்டால் 6. ஓகேவா? அதில் 7வது உறுப்பு எதுன்னு கேட்டால் எழுத்து பேர். இந்த எழுத்து பேர் எங்கே வரும்? இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது வரைக்கும் டெட் எக்ஸாமில் இந்த மாதிரி கேள்வி இடம் பெறலை. இனிமேல் இந்த கேள்வி வந்தாலும் வரலாம். பகுபத உறுப்புகளில் அடங்காமல் பகுதி விகுதி இவற்றிற்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரக்கூடிய மெய் எழுத்து தான் இந்த எழுத்து பேர். பகுபத உறுப்புகளோட கவுண்டிங்கில் சேராது. எதுக்கு இடையில வரும்? பகுதி விகுதி இவற்றிற்கு நடுவில் காலத்தை உணர்த்தாது. இந்த எழுத்து காலத்தை காட்டாது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், செய்யாதேன்னு இருக்கு. ஓகேவா? இந்த சொல்ல பிரிக்கிறது பாருங்களேன். செய் ப்ளஸ் யாவை பிரிக்கிறோம், ஈ கூட்டல் ஆன்னு பிரிச்சிடுறோம். அடுத்து தேவை பிரிக்கிறோம், இத்து கூட்டல் ஏன்னு பிரிக்கிறோம். அப்போ செய்ங்கிறது பகுதி, ஈ சந்தி, ஆங்கிறது என்னது? என்ன இடைநிலை? வெரி குட், எதிர்மறை இடைநிலை. இந்த இத்து இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் எழுத்து பேர். ஓகேவா? சில சொற்களை பிரிக்கிறப்ப இத்து இங்கே வரும், சந்தியாக வரும், அடுத்து இடைநிலையாக வரும். விகுதிக்கு முன்னாடி இத்து இருந்துச்சுன்னா அதுதான் எழுத்து பேர். ஓகேவா? ஏங்கிறது முன்னிலை, ஒருமை, வினைமுற்று, விகுதி. நம்ம இந்த பாட்டெல்லாம் பார்க்கல. இப்போ இதை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். சரியா? எழுத்து பேருனா என்னன்னு புரியுதா? இது 9th இருக்குது. ஓகேவா? இத்து மட்டுமே எழுத்து பேராக வரும். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். இத்து மட்டும்தான் எழுத்து பேராக வரும். சாரியை வர வேண்டிய இடத்தில் இத்து வந்தால் அதுதான் எழுத்து பேர். விகுதிக்கு முன்னாடி எப்பவுமே இந்த இடத்துல என்ன இருக்கும்? சாரியை தான் இருக்கும். பகுபத உறுப்புகள் 6. சரியா? இந்த சாரியை வர வேண்டிய இடத்துல சாரியைக்கு பதிலாக இந்த எழுத்து நிற்கும். ஓகேவா? சாரியை ஒரு எழுத்தாக வராது. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அன், ஆண் அப்படி தான் வரும். ஓகே, ஒரு எழுத்தா, அதாவது மெய் எழுத்தா விகுதிக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா கண்ணை மூடி நம்ம போட்டுடலாம். என்னது அது? எழுத்து பேர். ஓகேவா? இதே எழுத்து பேர் தான் 9thலையும் இருக்குது. 11th இருக்குது. நம்ம 9th பார்த்தோம்ல, இப்போ 11th பார்க்க போகிறோம். 7வது உறுப்பு எது? எழுத்து பேர். சரியா? சாரியை வர வேண்டிய இடத்தில் புள்ளி பெற்ற எழுத்தாக வரும்னு பார்த்தோம். இங்கே ஒரு லைன் எக்ஸ்ட்ராவாக இருக்குது பாருங்கள். புள்ளி பெற்ற எழுத்து உயிர் ஏற இடமளித்து வரும். இப்போ பாருங்கள், பாடுதின்னு இருக்கா, பாட பிரிச்சாச்சு. தீயை தான் இத்து கூட்டல் ஈன்னு பிரிக்கிறோம். இந்த இத்து தான் எழுத்து பேர். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பாடுதிங்கிற சொல்லு காலம் காட்டலை. இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இடைநிலைகள் காலம் காட்டும். இடைநிலைகள் அங்கே இருக்குது அப்படின்னா அந்த வார்த்தையில் அந்த வார்த்தை என்ன காலம், என்ன டென்ஸ்ன்னு நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போ இந்த இத்துங்கிற மெய்யெழுத்து உயிரெழுத்து ஏற, இந்த உயிரெழுத்து இதோட ஏறுறதுக்கு இடம் அளிக்குது. அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. சாரியை வர வேண்டிய இடத்தில் புள்ளி பெற்ற எழுத்து உயிர் ஏற இடமளித்து வந்தால் அதனை எழுத்து பேருன்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த விகுதி தனியே வராமல் அதுக்கு துணையாக இந்த எழுத்து பேரை சேர்த்துக்கிட்டு வரும். தனியே தீனு வராமல் அதை பிரித்து இகரம் உயிர் போடுறோம், இதோட சேர்ந்து வரும். ஓகேவா? விகுதி தனியே வராமல் துணையாக பெற்று வரும் எழுத்து. காலம் காட்டாது. பாருங்கள், பாடுதி, பாடு ப்ளஸ் இத்து ப்ளஸ் இ. இந்த இத்து தான் எழுத்து பேர். மொழியாதான், மொழி, ஈ, இந்த யாவை பிரிக்கிறோம், ஈ ப்ளஸ் ஆன்னு போடுறோம். அடுத்து தாவை பிரிக்கிறோம், இத்து ப்ளஸ் ஆன்னு போடுறோம். இந்த இன்னத்துக்கு போடுறோம், இத்து ப்ளஸ் ஆன். மொழி ப்ளஸ் ஈ ப்ளஸ் ஆ ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆன். இந்த இத்து தான் எழுத்து பேர். இந்த ஆங்கிறது எதிர்மறை இடைநிலை. ஓகேவா? ஆ எதிர்மறை இடைநிலை, இத்து தான் எழுத்து பேர். எழுத்து பேரிலிருந்து ஒரு கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நன்றி.